வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இப்போது பாருங்கள், ரிஷப லக்கணத்தில் ஒரு ஜாதகர் உதயமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி 1லேருந்து 4 பாதம், மிருகசீரிஷம் 1 to 2 பாதம். அப்போது இந்த 9 பாதங்களும் ரிஷபராசி மண்டலத்தில் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்கண புள்ளி விழுமானால் உங்களுக்கு ரிஷப ராசியாகத்தான் வரும். அதை ரிஷப லக்கணமாக வந்துடும். இப்போ டோட்டலாக நீங்கள் இந்த 9 பாதத்திலையும் 3 விதமான நட்சத்திர பாதத்திலையும் நீங்கள் பிறந்தாலும் கூட உங்களுக்கு லக்கணம்னு எடுக்கும்போது முழுமையாக அதை ரிஷப லக்கணமாக தான் எடுக்க முடியும். இப்படி நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு தனம், வாக்கு, வித்தை, குடும்பம்னு சொல்லக்கூடிய உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் வீடாகிய மிதுன ராசி மண்டலத்தில் உங்களுக்கு சுபக்கிரகங்கள் அமர்ந்து அல்லது குருவோ அல்லது உங்கள் லக்கணாதிபதியோ அமருமானால் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். இந்த தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் போன்ற இந்த 2ஆம் இடத்துக்கான காரகத்துவங்கள் அனைத்தும் திருப்திகரமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட்டு சில நேரம் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படுது. அப்படிங்கும்போது முதல்ல போஜனம், உணவுக்கு பஞ்சம் ஏற்படும். 2ஆம் இடம் என்றாலே குடும்பம் பாருங்கள். முதல்ல தனம், 2வது வாக்கு, 3வது குடும்பம். அப்போ தனம், வாக்கு, குடும்பம், வித்தை. தனம், வாக்கு, வித்தை, குடும்பம். இப்போ என்ன சொல்கிறாங்க? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றாங்க. முதல்ல பொருளை சேரு, அப்புறமா பேசு. அதுக்கப்புறம் நீ கற்றுக்கிட்ட வித்தை உன்னோட தொழிலில் முதலீட போடு. அதுலேருந்து லாபம் வரும்போது குடும்பத்தை ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தனம், வாக்கு, வித்தை, குடும்பம். அப்போது லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல தனத்தை பாதிக்கும். நம்மளோட வருமானம் பாதிச்சுன்னா ஒன்றா அடி வாங்கும் இல்லையா? அப்போ முதல்ல இந்த தனம் வரல அப்படின்னா, பணம் இல்லைன்னா வாக்கு பலிதம் இருக்காது நம்மள்கிட்ட. பணம் இருந்தால் மட்டும்தான் வாக்கு பலிதம் இருக்கும். அப்போது வாக்கு பலிதமும் இல்லை அப்படின்னா தொழிலில் லாபம் இருக்காது. அப்புறம் அதில் லாபம் இல்லைன்னா எங்கே நம்ம குடும்பம் நடத்துறது? அப்போ இதெல்லாம் வரிசையாக பாதிக்கப்படும். அப்போ முதல்ல ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு லக்கணங்கிறது உயிர். அப்போ அதை உயிர் வாழ வைக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் தான் நம்மளுடைய போஜனத்தை குறிக்கக்கூடிய இடம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அது நல்ல விதமாக இருந்தால் தான் நமக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடு கிடைக்குன்னா நமக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும். இப்போ இந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது? பாக்கெட் மணின்னு சொல்கிறாங்கல்ல. அன்றாட செலவுக்கு தடுமாறும்போது என்ன பண்ண முடியும் நம்ம? இப்போது அன்றாட செலவுக்கு தடுமாறும்போது, செய்தொழிலில் லாபம் இல்லாத போது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது, கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, இந்த மாதிரி 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோவில் வேணும்ல. அந்த கோவில் தாங்க ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊரில் உள்ள பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. அது என்றைக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் போகணும். புதன்கிழமையில் உங்கள் நட்சத்திரம் லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அங்கே 3 நட்சத்திரத்தின் பாதம் இருக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் இருக்கும். ரோகிணி 4 பாதமும் இருக்கும். மிருகசீரிஷம் 2 பாதம் இருக்கும். அப்போது நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உதயமாக இருக்கான்னு பாருங்கள். அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உதயமாக இருக்கான்னு பாருங்கள். அல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உதயமாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உதயமாக இருக்கோ அந்த நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கான தோஷத்துக்கான நிவாரணம் கிடைக்கும். கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கே குருவாக நின்று உபதேசம் செய்தவர் தான் பெருமாள். இந்த கோவிலோட அமைப்பு மற்றும் இடம் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய கோவில் இந்த ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற கோவில். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆழ்வார் திருநகரி கோவிலில் உள்ள பெருமாள்.